பக்காவான பிளான் தான். விஜயனோட பிளான் பக்காவாக இருக்குன்னா நம்ம சுற்றுப்பயணம் முடியுது, ஜனவரியில் படம் ரிலீஸ் ஆகும்போது மக்கள் மத்தியில் அந்த படம் எந்த அளவுக்கு போய் பேசும், ஸோ ஓட்டுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக மிகப்பெரிய லெவலில் எங்கேஜிங்காக இருக்குது. எங்கே போனாலும் அதோட ரிங்டோனு, எந்த மீடியா திறந்தாலும் அதோட ஷேர்ஸு, அதாவது இன்னும் எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம்னா தமிழ்நாட்டில் பல தேட்டரில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க இந்த சாங்கை. ஸோ அது அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அதை நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள், கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. இந்த மனிதர் இனிமேல் படத்தில் நடிக்க மாட்டாருன்னு சொன்னால் எப்படிங்க இருக்கும்? எவ்வளோ பிஸ்னஸ் பாதிக்குது பாருங்கள். எத்தனை பேரோட பிஸ்னஸ், இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து ப்ரொடியூசர்ஸ்லேருந்து எவ்வளோ தேட்டர் ஓனர்ஸ் எத்தனை பேர் வருத்தப்படுவாங்க அவர் போனால். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த சாங் ரிலீஸுக்கு தேட்டருக்குள்ளே அவ்வளோ செலிப்ரேஷன்ஸு. இந்த சாங்குக்காக மட்டுமே இந்த தேட்டரில் அந்த பாட்டை போட்டு அவ்வளோ செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மனிதருக்கு இருக்கிற மாசை பார்த்தீங்களா? இதெல்லாம் விட்டுட்டு அந்த மனிதர் மக்களுக்கு நல்லது பண்ணணுன்னு வராரு. ஸோ இந்த வீடியோ பார்க்குற பொதுமக்கள் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த மாதிரி ஒரு மனிதரை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு பீக்கில் இருக்கிறாரு. பீக்கு மீன்ஸ் அந்தளவுக்கு அவரோட அந்த டான்ஸ் ஆடும்போது அவரோட முகமும் அவர் போடுற அந்த ஸ்டெப்பெல்லாம் பார்க்கும்போது இன்னும் அடுத்த ஒரு 10-20 வருஷத்துக்கு அவர் தாங்க நம்பர் 1. அவரை யாராலும் தாண்ட முடியாது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மக்களை ஈர்த்து வச்சுருக்காரு, ரசிகர்களை அந்தளவுக்கு கைக்குள்ள வச்சுருக்காரு. அந்த மனிதரை டபால்ட்டு விட்டுட்டு ஒன்றுமே முடிவு பண்ணாமல் அப்படி அவர் பிளான் பண்ணுறதா இருந்தால் ஒரு 70 படம் பண்ணுவோம். எல்லாருமே அப்படி தானே பண்ணுவோம். நம்ம ஒரு 25 படம் பண்ணுவோம், இல்லை 70 படம் பண்ணுவோம், ஒரு ரவுண்டாக முடிச்சுட்டு போவாங்க. 29வது படத்தில் நிப்பாட்டுறாருன்னா யோசிச்சு பாருங்கள். அவர் அதெல்லாம் முடிவு பண்ணல. இந்த படமாக ஓகே, அடுத்து நம்ம மக்கள் சேவைக்கு போகிறோம் அப்படியே விட்டு வர்றாரு. தேட்டரில் அந்தளவு செலிப்ரேஷன் பார்க்கும்போது என்னடா எனக்கு ரொம்ப ரொம்ப எமோஷனலாக இருக்கிற விஷயம் என்னென்னா, இனிமேல் நமக்கு சாங் செலிப்ரேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதே. நம்ம சேனலில் நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒரு லாஸ்ட்டு 5-6 வருஷத்துக்கு முன்னெல்லாம் எடுத்து பாருங்கள், படத்தோட அப்டேட்ஸ் நிறைய கொடுப்பேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை பற்றி பேசும்போதெல்லாம். மக்கள் இயக்கத்தோட அப்டேட்ஸ் நிறைய கொடுப்பேன். அப்போ நம்ம நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணோம், அதையும் சொல்லுவேன். படத்தோட அப்டேட்டும் சொல்லுவேன். அப்போ சொல்லுவோம், நமக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. இப்போ தொடர்ந்து வரும் அரசியலாகவே பேசுகிறோம். மக்களுக்கு நடக்கிற விஷயங்கள், மக்களுக்கு நடக்கிற அநியாயங்கள் எல்லாத்தையும் பேசி 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 சடனாக ஒரு சினிமாவோட அப்டேட் வரும்போது உள்ளே போகும்போது பழைய நினைவுகள் நமக்கு வருது.